பூம்புகாரில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் தை திருநாளான தமிழரின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் திருநாளை முன்னிட்டு மழலை குழந்தைகள் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். பின்னர் பொங்கல் திருநாள் பாடல்களை குழந்தைகள் பாடினர். தமிழர் திருநாள் பண்டிகைகள் குறித்து குழந்தைகள் மத்தியில் வளர்க்கும் விதமாக குழந்தைகளிடையே பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதும் தமிழரின் பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுத்து ஊக்குவிக்கும் செயலை ஆசிரியர்கள் முன்னெடுப்பது வரவேற்கத்தக்கதாக உள்ளது. செங்கல்பட்டு காசி அலிஷன் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை கட்டமைப்பு மற்றும் ஜூனியர் ரெட் கிராஸ் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட புகையில்லா பசுமை போகி பண்டிகை விழிப்புணர்வு பேரணி சார் ஆட்சியர் நாராயண சர்மா தலைமையில் நடைபெற்றது. இந்த பேரணியில் தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், திருக்கழுக்குன்றம், காட்டாங்குளத்தூர், மதுராந்தாங்கம் ஆகிய தாலுகாவில் உள்ள 52 அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு புகையில்லா போகி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்த பேரணியில் முதன்மை கல்வி அலுவலர், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் பூ மார்க்கெட் உள்ளது. இந்த கடைகளுக்கு 3 வருடத்திற்கு ஒருமுறை ஏலம் நடத்துவது வழக்கம். அதன்படி 2 மாதங்களுக்கு முன்பு ஏலம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் திடீரென ஏலம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த ஏலத்தை இன்று நடத்துவதாக கூறி பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது. இதில் டிடி எடுத்தவர்களுக்கும் ஏற்கனவே கடை நடத்தி வருபவர்களுக்கும் இடையே பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் கலந்து கொண்ட நீதிமன்ற நிர்வாகி மற்றும் நிலக்கோட்டை வட்டாட்சியர், பேரூராட்சி பொறுப்பு செயல் அலுவலர் ஆகியோர் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக கூறி ஏலத்தை மறுதேதி அறிவிப்பின்றி ஒத்திவைத்தனர். இந்த ஏலத்தை பற்றி போலீசாருக்கு இரவு மட்டுமே தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதனால் அவர்கள் போதிய பாதுகாப்பு கொடுக்க முடியாமல் திணறினர். செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அடுத்த நெற்குணப்பட்டு பகுதியில் உள்ள சென்ட் தாமஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. கிறிஸ்தவ பள்ளியாக இருந்தாலும் மாணவ மாணவியர் தமிழர்களின் பாரம்பரிய உடையை அணிந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் ஆசிரியையுடன் தனித்தனியே LKG வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 17 பானையில் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்களின் பறையாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கயிறு இழுத்தல், உரியடி மற்றும் ஆசிரியைகளுடன் மாணவிகள் இணைந்து கும்மியடித்து பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் உசிலம்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் கல்லூரி முதல்வர் ஜோதிராஜன் தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகள் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். இந்த விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள், ஆசிரியைகள், மாணவ மாணவிகள் பலர் பங்கேற்றனர். மேலும் அரசு உதவி பெறும் பள்ளியான நாடார் சரஸ்வதி தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் மதன் பிரபு தலைமையில் ஆசிரியைகள் பள்ளி வளாகத்தில் பொங்கல் வைத்து வழிபட்டனர். தலைமை ஆசிரியர் மதன் பிரபு தைத்திருநாள் கொண்டாடுவது குறித்து மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார். கரூரில் அன்னை அரவிந்த கல்லூரி மற்றும் நர்சிங் பள்ளியில் 16வது விளக்கு திருவிழாவில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கல்லூரி தாளாளர் மலையப்பசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு செய்தி காகிதத்தை நிறுவன ஜெனரல் மேனேஜர் மேலாளர் கலைச்செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் விழாவில் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்று அனைவருக்கும் சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டு விளக்கு ஏற்றி ஆசீர்வாதம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி மற்றும் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி மற்றும் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளரும் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளருமான
டாக்டர் செல்லகுமார் அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் திம்மப்பா தலைமையில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் திருக்கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. பின்னர் கேக் வெட்டியும் இனிப்பு வழங்கியும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த கொங்கனாபுரம் தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள், பெற்றோர்கள் என சொந்த செலவில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பில் பள்ளிகளுக்கு தேவையான சீர்வரிசைகளை சாரட்டு வண்டியில் மேலதாளங்கள் விழுங்க 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பள்ளிக்கு வழங்கினர். அப்போது பள்ளிக்கு சீர்வரிசையுடன் வந்தவர்களை பள்ளி குழந்தைகள் பூங்கொத்து கொடுத்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாகமாக வரவேற்றனர். சாரட்டு வண்டியுடன் பொதுமக்கள் பள்ளிக்கு சீர்வரிசையாக கொண்டு சென்ற காட்சி அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு பெரம்பலூர் மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் துரை சிவா ஐயப்பன் தலைமையில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய இப்பேரணியானது புதிய பேருந்து நிலையத்தில் நிறைவுற்ற பின் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேமுதிகவினர் மட்டுமின்றி அதிமுக நகர கழக செயலாளர் ராஜபூபதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருகின்ற பொங்கல் திருநாளை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் அரசு அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது. இந்த திருவிழாவில் அதிர்வு கிராமிய கலைக்குழுவின் சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதையடுத்து பொங்கல் பானையில் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் வளர்மதி மற்றும் அரசு துறையை சார்ந்த அனைத்து அதிகாரிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.